பார்த்துட்டு வந்து பேசுகிறேன். முதல்ல ஃபுல்லாக ரத்தமாக இருக்கு. குளிச்சுட்டு ராயல் பற்றி விமர்சனம் சுட சுட இப்போ குளிச்சுட்டு 2 நிமிஷம். குளிச்சாச்சு. வணக்கம். ராம்ஜி ரிவ்யூ ரிலாக்ஸ் வித் ராம்ஜி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ரிலீஸ் ஆகி இருக்கிற தனுஷ் இயக்கி நடித்த ராயன் எப்படி இருக்காரு ராயன், அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல வெங்கடேஷ் பிரபுவாக பிறந்து வளர்ந்து தனுஷாக மிக பெரிய உயரத்தை தொட்ட அந்த அற்புதமான மகா அசுரன் அந்த நடிகர் தனுஷ் அவர்கள் நடிப்புல வந்த 50வது படம் இது. அந்த படத்தை அவரே இயக்கியிருக்கார். முதல்ல தனுஷ்க்கு நடிகராகவும் இயக்குனராகவும் நம்ம அவருக்கு உண்டான வாழ்த்துக்களை இந்த சமயத்தில் ரிலாக்ஸ் வித் ராம்ஜி சார்பாக தெரிவிச்சுக்கணும். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு அப்படின்னாலே அதுக்கு ஒரு பெப்பு ஒன்று கிடைச்சிடும். சன் பிக்சர்ஸ் தயாரித்திருக்கிற இந்த படம் ராயன் என்ன மாதிரியான கதை அப்படின்னாக்க ரத்தம் தெறிக்க விடுகிற கதை தான். ஒரு கிராமம், அதுவும் என்னென்ன பண்ணுத அப்படின்னு சொல்லுகிற ஒரு தெற்கத்தி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சிறுவன் தன்னுடைய 2 தம்பிகளையும் 2 தங்கையையும் கூட்டிக்கிட்டு வரான். எங்கள் பட்டணத்துக்கு ஒரு லாரியில் ஏறி தப்பிச்சு வரான். ஏன் வரான் அப்படின்னு சொன்னாக்க அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு பூசாரி, ஒரு நரபலி அப்படிங்கிற விஷயம். அங்கேருந்து இங்கே சென்னைக்கு வர்ற அவனுக்கு அடைக்கலம் கொடுப்பவர் அந்த ஒரு கோயம்பேடு மார்க்கெட், அன்னைக்கு கொத்தவாச்சாவடி மார்க்கெட்டுன்னு வச்சுக்கோமா, அங்கே இருக்கிற செல்வராகவன். அந்த செல்வராகவன் தான் தன்னுடைய தம்பியை போலவும் தன்னுடைய மகனை போலவும் தனுஷை, அந்த சின்ன பையனாக இருக்கிற தனுஷ், அதற்கு அடுத்து இருக்கிற தங்கச்சி துஷாரா விஜயன், அப்புறம் சந்தீப், அப்புறமா நம்ம ஜெயராம் சார் பையன் காளிதாஸ், இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்படிப்பட்ட சென்னை நகர வாழ்க்கையில் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ், ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை மாதிரி வச்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப அட்டகாசமாக பண்ணிட்டு இருக்கிறாரு. கல்லூரியில் படிக்கிற தம்பி, அப்புறம் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிற, தண்ணி அடிச்சிட்டு இருக்கிற, எங்கே பார்த்தாலும் கராட்டா பண்ணிட்டு இருக்கிற சந்தீப் அப்படிங்கிற தம்பிகள் 2 பக்கமும் இருக்க, தங்கைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிற ஒரு அற்புதமான அண்ணனாக தனுஷ்க்கு இந்த படத்தில் ஜோடி இல்லை அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். ஜோடி இந்த படத்துக்கு அவசியமும் இல்லை. அதே போல சந்தீப்புக்கு ஜோடியாக அபர்ணா பாலமுரளி மிகச்சிறந்த நடிப்பை வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கணும். சந்தீப்பினுடைய கரியரில் இந்த படம் முக்கியமான படம். காளிதாஸ் ஜெயராமுடைய கரியர்லையும் இந்த படம் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு படம் தான். அந்த ஊருக்கு புதிதாக வருகிற ஏசி அவர் பிரகாஷ் ராஜ் சார். அந்த ஊர்லேயே இருக்கிற ஒரு பெரிய 2 கேங் இருக்கு. ஒன்று சரவணன், நடிகர் சரவணன், சித்தப்பு சரவணன், இன்னொன்று எஸ்ஜே சூர்யா. இவங்க 2 பேருக்கும் நடக்கிற ஒரு வார். இந்த வார் எப்படி தனுஷ் பக்கம் வருது, இந்த போர் எப்படி தனுஷ் பக்கமாக மாறுது, அப்படி தனுஷ் பக்கமாக மாறியதால வந்த விளைவுகள் என்ன, தங்கைக்கு ஒரு பக்கம் திருமணம் அப்படின்னு ஒரு தேதி குறிக்கப்பட்டிருக்கிற அந்த தருணத்தில் தனுஷ் செய்கிற வேலைகள் என்னவா இருக்கு, தனுஷுடைய தம்பிகள் என்னவா வராங்க, இறுதி கட்டத்தில் ஒரு ராவணனுடைய படங்களை எல்லாம் காண்பித்து கடைசி கட்டத்தில் ஒரு ரத்தம் சக்கச்சவேல்னு இருக்கிற அந்த பாட்டோட அப்படியான ஒரு காட்சி இறுதியாக எங்கே போய் முடியுது, தனுஷ், அவங்க தங்கச்சி, அவங்க 2 தம்பிங்க என்ன ஆனாங்க, அந்த எஸ்ஜே சூர்யா, அந்த இன்னொரு வில்லனாக இருக்கிற சரவணன், இவங்க என்ன ஆனாங்க, போலீஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கை கட்டி வேடிக்கை பார்த்துச்சா இல்லை என்ன செய்யுது, இப்படிங்கிறதையெல்லாம் சொல்லுறது தான் ராயன் அப்படிங்கிற காத்தவராயன் கதை. ஆமாம், தனுஷ் பேரு காத்தவராயன், ராயன் அப்படிங்கிற நல்லா இருக்குல்ல அதுவே. சரி, இந்த படத்துல தனுஷுடைய நடிப்பு எப்படி அப்படின்னு சொன்னா, தனுஷ் தன்னுடைய வழக்கமான எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் தன்னுடைய அசுரத்தன நடிப்பை வழங்குகிற தனுஷ் இந்த படத்திலும் ஒரு இறுக்கமான முகத்தோடு பட்டம் முழுக்க அந்த கதாபாத்திரமாகவே மாறி இருக்கிறார். இப்படியாக ஒரு சட்டையை போட்டுக்கொண்டு நான் வச்சிருக்கிற மாதிரி முடி இல்லாம நம்ம சத்யா கமல் சார் ரேஞ்சுக்கு ஒரு மொட்டை தலையோட இருக்கிற தனுஷ் ஒரு ஆச்சரியத்தையும் அனாயாசமான நடிப்பையும் தர்றாருங்கிறதுல மாற்றமே இல்லை. தனுஷ்க்கு அடுத்தாப்புல மிக முக்கியமான மார்க் வாங்குபவர் தங்கச்சியாக நடிச்சிருக்கிற துஷாரா விஜயன். அந்த துஷாரா விஜயனுடைய நடிப்பு தான் படத்தினுடைய கடைசி 25 நிமிடங்கள்ல அவர் எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் தான் கிளாப்ஸ் அள்ளிக்கிட்டே போக வைக்குது. அதே போல நடிப்பு அரக்கன்னு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிற எஸ்ஜே சூர்யா அவர்கள் வருகிற காட்சிகள் எல்லாம் பல காட்சிகள் ரொம்ப பிரமாதமா இல்லைன்னு சொன்னாலும் கூட வருகிற காட்சிகள் எல்லாம் ஆடியன்ஸ் கை தட்டுறாங்க. அவர் டயலாக் பேசினாலே ஏதோ ஒன்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கை தட்டுறாங்க. எஸ்ஜே சூர்யாவும் அப்படித்தான் ஒரு இறுக்கமாக
ஒரு மூளையோடையே பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு தன்னுடைய சிந்தனைகளோடையே டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு போலீஸ் உயர் அதிகாரி ரொம்ப அழகா பிளான் பண்ணுகிற ஒரு கெத்தா இருக்கிற அந்த பிரகாஷ் ராஜ் கேரக்டர் அவரை தவிர வேற யாருமே செய்ய முடியாது. அதே போல செல்வராகவன் சார் தன்னுடைய அண்ணனை செல்வராகவனை ரொம்ப அழகா ஒரு அற்புதமான கேரக்டர் கொடுத்து சேகர்கிற கேரக்டர்ல பிரமாதப்படுத்த வச்சிருக்காரு தனுஷ். இன்ஃபேக்ட் என்ன சொல்ல போனா அண்ணன் ரொம்ப கலக்கியிருக்காரு செல்வராகவன் அப்படின்னு தான் சொல்லணும். செல்வராகவனை காமிக்கிறதுக்கு ஒரு கைத்தட்டல், அபர்ணாவை காமிக்கும் போது ஒரு கைத்தட்டல், தனுஷ் வரும்போது ஒரு கைத்தட்டல் அப்படின்னு பட்டம் நெடுக கைத்தட்டல்களுக்கு பஞ்சம் இல்லை. அதே போல படத்துல ஒரு 10-15 இடங்கள்லையாவது தனுஷ் ஸ்லோ மோஷன்ல வரத கிளாப் பண்ணி கொண்டாடுகிற ரசிகர்கள், ஒவ்வொரு சமயத்திலையும் பிஜிஎம் போடுறது அப்படின்னு பல காட்சிகள் இப்படி ரிப்பீட்டட் மோடில் இருந்தாலும் கூட சின்ன படம் தான், 2.5-2.5 மணி நேரத்துக்குள்ளார அடங்கிடுற படம் தான் கூட முதல் பாதி கொஞ்சம் சவசவ வளவழ அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். சரி, இந்த படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்க தனுஷாருடைய 50வது படம், தனுஷோட நடிப்பு சூப்பர், படத்தில் எல்லாமே பிரமாதம், கேமரா ரொம்ப பிரமாதம், ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க் ரொம்ப பிரமாதம், ஏஆர் ரஹ்மான் சாருடைய மியூசிக் பிஜிஎம் ரொம்ப ரொம்ப பிரமாதம். மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மைனஸ் பாயிண்டா ரத்தம் தான் மைனஸ் பாயிண்ட். அண்ணன் தங்கை அப்படின்னு சொன்னாலே நமக்கு பாசமலர் மாதிரியான படங்கள், அந்த மாதிரியான படங்கள், தங்கை பொறுக்கிற மாதிரியான படங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அண்ணன் தங்கச்சியை வச்சுக்கிட்டு ஏன் பாசம் தான் கொடுக்கணுமா? ஏன் ஒரு மோசம், ஒரு துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தம்பிகள் வச்சுக்கிட்டாலாம் ஒன்று பண்ணக்கூடாதா? ஏன் அண்ணனும் தங்கையும் ரத்தம் தெரிக்க ரத்த பாசத்தை காண்பிப்பதற்கு பதிலாக ரத்த வெறி கொண்ட பாசத்தை ஏன் காமிக்க கூடாது அப்படின்னு டைரக்டர் தனுஷ் அவர்கள் அந்த இடத்துல பண்ணியிருக்கிறாரு. ஆனால் கேரக்டரைசேஷன், கதாபாத்திரத்தினுடைய வார்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை வந்தாலும் கூட கடைகளுக்கு மாமூல் படம் கேட்டு வர ரவுடிகளுக்கு கூட அடங்கி ஒடுங்கி கொடுக்கிற படத்தை கொடுக்கிற தனுஷ் தன்னுடைய தங்கைக்காக எது வேணாலும் செய்ய காத்திருக்கிற, அமைதியாக இருக்கிற, பேசாம வாபஸ் வாங்குறா, காலேஜ் தேர்தலாம் நிக்க வேணாம்னு சொல்லுகிற தனுஷ் ஏன் தங்கைக்காக இப்படி ஒரு அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. அது கேரக்டரைசேஷனுடைய முரண்பாடு. அதே போல அபர்ணாவை உயிர்க்குயிரா காதலிக்கிற சந்தீப் கேரக்டரா இருக்கட்டும், குழந்தையே அவங்களுக்கு பிறந்திருது, அப்பவும் கூட அவர் ஏன் தன்னுடைய குணத்தையோ தன்னுடைய கெட்ட விஷயங்களையோ ஏன் மாத்திக்காம ஒரு அனலைஸ் பண்ணாம இருக்காரு அப்படிங்கிறதும் கூட இந்த கதாபாத்திரத்தினுடைய மைனஸாக நான் பார்க்குறேன். தனக்குன்னு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, தனக்குன்னு ஒரு குழந்தையும் வந்துருச்சு, அந்த குழந்தை அண்ணன் தூக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் ஏன் மாறி இருக்கக்கூடாது? மாறி இருந்தால் டெம்ப்ளேட்டான சினிமான்னு சொல்லிடுவாங்களோங்கிற ஒரு பயமும் கூட இருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல காளிதாஸ் ஜெயராமுடைய கேரக்டர் ஆரம்பத்திலேருந்தே ஒரு குழப்பத்தோட ஒரு டைனமாவோடையே இருக்கிற அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிற அதே சமயத்தில் அவருக்கு ஏற்படுகிற முடிவு கூட கொஞ்சமே நெருடலாகவும் இதாகவும் தான் இருக்கு. இதே போல தங்கைக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அது கொஞ்சம் அத்துமீறல்களாகவோ அல்லது அதீத வன்முறை கொண்டதாகவோ தான் இருக்கு. நிச்சயமா இந்த படம் ஏ சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கு. 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் தயவு செய்து இந்த படத்தை பார்ப்பதை, குடும்பத்தோடு பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது தான். மற்றபடி தனுஷ் ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு கொண்டாட்டமான குதூகலமான மூடை கண்டிப்பாக கொண்டு வரும். ஏஆர் ரஹ்மான் சாருடைய மியூசிக்கு பிஜிஎம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சாமி அப்படின்னு சொல்லும்படியான வகையில் இருக்கு. மற்றபடி நடிப்பு அரக்கன் அசுரன் தன்னுடைய துள்ளுவதோ இளமையிலிருந்து ஆரம்பிச்சு இந்த 50வது படத்தை ஒரு மறக்க முடியாத படமாக கொடுத்துருக்கிறார். எல்லா வகையிலையுமே சொல்றேன். ப்ளஸ் பாயிண்ட்லேயும் மறக்க முடியாத படம், மைனஸ் பாயிண்ட் ரீதியாகவும் இது மறக்க முடியாத படம் தான் இந்த ராயன். இந்த ராயன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.